மகாவிஷ்ணுவின் தீவிர பக்தரான மேதாவி மகரிஷி அவரை மருமகனாக பெற விரும்பி மகாலட்சுமி தனக்கு மகளாக வேண்டி வஞ்சல மரத்தின் கீழ் தவம் இருந்தார். மேதாவியின் பக்தியைக் கண்டு மகிழ்ந்த மகாலட்சுமி வஞ்சல மரத்தின் கீழ் சிறுமியாக அவதரித்தாள். சிறுமியை கண்ட மகரிஷி அவருக்கு வஞ்சுளாதேவி என பெயரிட்டு வளர்த்து வந்தார். திருமண வயதை அடைந்த அவள் தந்தையின் ஆசிரமத்திலேயே சேவைகள் செய்து வந்தார். மகாலட்சுமியை திருமணம் செய்வதற்காக மகாவிஷ்ணு சங்கர்ஷ்ணன், பிரத்யும்னன், அனிருத்தன், புருஷோத்தமன், வாசுதேவன் என 5 வடிவங்கள் எடுத்து பூலோகத்தில் அவளை தேடி வந்தார். அவர்கள் ஒவ்வொருவரும் ஆளுக்கொரு திசையாக சென்று தேடினர். அவருடன் வந்த கருடாழ்வார் இத்தலத்தில் மேதாவியிடம் வளர்ந்து வந்த பிராட்டியாரை கண்டு மகாவிஷ்ணுவிடம் கூறினார். அவர் இங்கு வந்து வஞ்சுளா தேவியை பெண் கேட்டார். மேதாவி மகாவிஷ்ணுவிடம் தாங்கள் என் மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என விரும்பினால் எப்போதும் நீங்கள் அவள் சொல் கேட்டுத்தான் நடக்க வேண்டும் என நிபந்தனை பிறப்பித்தார். மகாவிஷ்ணுவும் ஏற்றுக்கொண்டார். கருடாழ்வார் முன்னிலையில் திருமணம் நடந்தது. அப்போது மகாவிஷ்ணு கருடாழ்வாரிடம், நான் இங்கு என் மனைவி சொல் கேட்பவனாக இருப்பேன். எனவே நீயே இங்கிருந்து என் பக்தர்களுக்கு அருள் வழங்க வேண்டும் என்றார். கருடாழ்வாரும் ஏற்றுக்கொண்டார். எனவே இவர் இத்தலத்தில் பிரதான மூர்த்தியாகவும் இடம் பிடித்தார். தாயார் பெயரிலேயே இத்தலம் நாச்சியார் கோயில் என்ற பெயரும் பெற்றது.